அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலக புகழ்பெற்ற பீதர் தாஸ்தாவெஸ்கியின் வெண்ணிற இரவுகள் 2 நிமிடம். எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு படைப்பு தான். மனிதர்களாலும் கடவுளாலும் கைவிடப்பட்ட ஒருவன், ஒரு இரவாடியைப் போல் அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் தெருக்களில் இரவுகளில் அலைந்து திரிகிறவன். இருண்ட அவனது வாழ்வில் ஒரு பெண் ஒளியேற்றுகிறாள். ஒளியேற்றிய வேகத்திலேயே அந்த தீபத்தையும் கையோடு எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறாள். ஆணும் பெண்ணும் பழகுகிற ஒரு உறவில் பெண் அந்த உறவை துண்டிக்கும் பொழுது ஆண் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறான். அது தனது ஆண்மைக்கான இழுக்கு என்று அவன் தவறாக அதை அர்த்தம் கொள்கிறான். அதனால தான் கொலை பண்ணுறதும் ஆசிட் அடிக்கிறதும், குறைந்தபட்சம் மிக கேவலமான வார்த்தைகளில் அந்த பெண்ணை பேசுவதும் நிகழ்கிறது. ஆனால் இந்த கதையில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுறா. அவன் சொல்கிறான், ஆனால் நாஸ்தன்கா, நான் என் புண்களை கிண்டி கிளறி கொண்டு துன்பப்படலாமா? கூடவே கூடாது. ஆனந்தமும் இன்பமும் நிறைந்த உன்னதமான ஒரு மனநிலையை துன்பத்தின் மேகங்களை கொண்டு நான் களங்கப்படுத்த மாட்டேன். மனம் கசந்து குறை கூறி உன்னை துன்புறுத்த மாட்டேன். உன்னை மனசாட்சியின் உறுத்தலுக்கு ஆளாக்க மாட்டேன். அவனுடன் நீ மணமேடைக்கு செல்லும் பொழுது உன் கூந்தலில் சூடியிருக்கும் இன்னொரு மலர்களில் ஒன்றையேனும் கசக்கி விழச் செய்ய மாட்டேன். தனிமையும் நன்றியும் நிறைந்த ஒரு இதயத்திற்கு சிறிது நேரமாவது ஆனந்தமும் இன்பமும் கிடைத்ததல்லவா? அதற்காக கடவுள் உனக்கு என்றென்றும் அருள் புரிவாராக. உன் வானம் என்றென்றும் ஆனந்தத்தில் நிர்மலமாய் ஒளிர்வதாக அப்படின்னு சொல்கிறான். இறுதியாக சொல்லுகிறான், ஒரு கணமேனும் எனக்கு உன்னால் அந்த ஆனந்தமும் இன்பமும் கிடைத்ததல்லவா? அது போதாதா? இந்த ஆயுள் முழுமைக்கும் அது போதாதா என்று சொல்லுகிறான். என்ன ஒரு உன்னதமான மனநிலை பாருங்கள் நண்பர்களே. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு திரைப்பட பாடலில் நான் இதை மீண்டும் கேட்டேன். ஒரு திரைப்பட பாடல், எங்க மாமா என்ற திரைப்படத்தில் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் என்கிற ஒரு பாடலில் இதே போல ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டு போகிறாள். அப்பொழுது கதாநாயகன் பாடுகிறான், உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, நான் இப்போது ஊமை மொழி இல்லாத பிள்ளை, என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம், உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம், எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம்ங்கிறான். எங்கேயோ ரஷ்யாவில் இருக்கிற ஒருத்தரும் இங்கே இருக்கிற கண்ணதாசனும் ஒரே மாதிரியாக சிந்தித்தார்களா? இல்லை, கண்ணதாசன் உலக இலக்கியங்கள்லாம் கரைத்து குடித்த கண்ணதாசன் வெந்நீரவர்களை படிக்காமல் விட்டிருப்பாரா என்பதல்ல. கிட்டத்தட்ட இதே சாயலில் இளையராஜா எழுதிய இதயம் ஒரு கோயில் என்கிற பாடலிலும் இதே போலத்தான் வரும். பாதை வேறு, பயணம் ஒன்று ஆன போதும் பாதை வேறம்மாகும், உனது பாதை வேறு வேறு, எனது பாதை வேறம்மாகும், என்றும் நீ வாழ்கவே என்று பாடுகிறார். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி நண்பர்கள்.